வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு திருத்தம், நேர்காணல் இல்லை, என்னோட நீங்க தான் நிறைய புக் வச்சிருக்கீங்க. அதே புக்கு தான், சேம் கண்டென்ட், சேம் டெம்ப்ளேட். புத்தகங்கள் அந்த 3 புத்தகங்கள் தான் எல்லாத்தையும் தொகுத்து வச்சிருக்கிறதுனாலும் அந்த 3 புத்தகங்கள் இருக்கிற கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் பார்த்தபோது தான் அன்னைக்கு வந்து மணியம்மையாருடைய பிறந்த நாள் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் விடுதலையில் பார்க்குறேன், அந்த 2 தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு மணியம்மையாருடைய பிறந்த நாள்னு. சரி, பிறந்த நாள்னு சொன்ன உடனே நம்ம அதிகமாக ஐயாவை பற்றியே அதிகம் படித்ததில்லை. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது ரெஃபரன்ஸாக தான் படிக்க முடியுது. ஏன்னா அவர் அவ்வளோ 95 வருஷம் வேலை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அம்மாவை பற்றி நம்ம வாசித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ ரீசெண்டாக ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அம்மாவுடைய சின்ன புத்தகம் ஒன்று, அவங்களுடைய பேச்சுக்களுடைய தொகுப்பு ஒன்று வந்தது. அதை படித்து பார்க்கும்போது அதில் வந்து இந்த திமுக அரசை ஏன் காக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாங்க. அது அப்படி இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இருந்தது. அப்போ அவங்களுடைய அப்சர்வேஷன் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அவங்கள திடலுக்கு அனுப்பி திடலில் போய் அவங்கள புக்கு வாங்கிட்டு சொல்லி அதுக்கப்புறம் உட்காந்து படித்தா அம்மாவை பற்றி வாசிக்கிறதும் பயங்கரமாக இருக்குது. ஆசிரியருடைய எழுத்து நடை இன்னும் வேகமாக இருக்குது. ஓவர் நைட்டில் 100 பக்கத்தை தாண்டுற அளவுக்கு அவ்வளவு இன்ஸ்பைரிங்காக பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். முன்னோட்டமே ரொம்ப நேரம் போகுது. ஏன்னா அவ்வளவு வந்து செய்திகள் வந்து இதில் பொதிந்திருக்கிறது. முதல்ல அன்னை மணியம்மையாரை பற்றி பேசும்போது அவர் திராவிடர் கழக தலைவராவதற்கெல்லாம் முன்னாடி அவர் முதல்ல விடுதலையில் எழுதின அந்த கட்டுரை, அதை வந்து ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்தில் தொகுப்பில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ரொம்ப பொருத்தமானதும் கூட. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அவங்களே தன்னை எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறாங்க. இன்னும் பெண்கள் இயக்கத்திற்கு ஈடுபாட்டோடு முன்வர வேண்டும். பாமர மக்களால் கருதப்படும் மானம், ஈனம், ஊரார் பழிப்பு யாவற்றையும் துறந்த நல்ல கல்லு போன்ற உறுதியான மனதுடைய நாணயவாதிகளாயும் வேறு தொல்லை இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் அது பொருந்தி கொண்டே இருந்தது. மணியம்மையாருடைய கழக என்ட்ரி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அன்னை மணியம்மையார் அப்படின்ற ஒருத்தவங்கள நம்ம லீடர் அப்படின்றத தாண்டி ஒரு சாதாரண ஒரு பெண்ணா ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, என்ன பிரச்சனைனாலும் வரலாம், என்ன கேரக்டர் அசாசினேட் மட்டும் பண்ணிடாதீங்க, என்ன வேற என்ன சொல்லுங்க, நான் பேசுறது சரியில்லைன்னு சொல்லுங்க, என் எழுத்து சரியில்லைன்னு சொல்லுங்க, இல்ல நான் பண்ற விஷயங்கள் சரியில்லைன்னு சொல்லுங்க, ஆனா என் நடத்தைய குறை சொல்லிடாதீங்க அப்படின்றது தான் இருக்கும். இப்ப பெரியாரியவாதிகளாக பெரியாரை ஏத்துக்கிட்ட பொண்ணுங்களுக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு பெருசா தெரியல, நீ என்ன வேணா என்ன பேசிக்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் மாடலா நாங்க பாக்குறது அம்மாவை தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வார்த்தைகள் வாசிச்சீங்கல்ல, மானம், ஈனம், ஊரார் பழிப்பு, இது 3மே அவங்க வாழ்ந்தப்ப அவங்களுக்கு வந்தது. ஆனா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்துறாங்க. ஆமா, இது அவங்க எழுதும் போது 1943 எழுதுறாங்க. கல்லு போல இருக்கணும் நீங்க உறுதியான்றாங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த அளவுக்கு அம்மா யோசிக்கலனா கூட, பெரியார்ன்ற ஒரு தலைவர் அவர் சொல்ற கொள்கை எப்படி சொல்றாருன்னா, ஐயா ஒரு செங்குத்தான மலையில தலைகீழா நடக்கிறதுக்கு சமம்ன்றாரு, எதிர் திசையில நடக்கிறதுக்கு சமம் நம்மளுடைய பிரச்சாரம்ன்றது, அதே போல எதிர்நீச்சல் தான் இது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே ஒரு சமூகம் ஏத்துக்கிட்டதை உடைக்கிறாரு. இதுல நம்ம போய் சேர்றோம்னா நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அப்ப ஒரு ஆணாக அவர் இருக்கிறாருன்றத பெண்ணா நம்மள இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னு சொல்லிட்டு வர்ற பெண்களுக்கு அவங்க இதை வந்து ஒரு அட்வைஸாவும் டிஸ்க்ளைமராகவும் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அப்ப வந்து ஐயாவுடைய திருமணம் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப், நமக்கு இது ஒரு எவிடன்ஸே. அந்த எண்ணத்தோட அம்மாவும் வரல, ஐயாவுக்கும் அந்த எண்ணத்தோட இல்ல. 2வது, ஐயாவை பார்த்துக்க ஒருத்தவங்க வேணும் அப்படின்றப்ப அம்மாவோட அப்பா வந்து பயங்கரமான சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்த காலத்துல இருந்து ஐயாவினுடைய தொண்டரா இருக்கார், கனகசபை ஐயா. அப்போ ஒரு முறை எல்லாருமே இப்ப மாதிரி கிடையாது, இப்பதான் சில தலைவர்களை நம்ம பார்க்க கூட முடியாதுன்ற மாதிரி ஐயாவுக்கு லெட்டர் எழுதுவாங்க தொண்டர்கள். அப்ப உடல் நலத்தை பார்த்துக்கோங்கன்றதுதான் எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கு. அப்ப ஐயா சொல்றாரு, எல்லாரும் சொல்றீங்க ஐயா, பாத்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க, யாராவது கூட இருங்க, பாத்துக்கதான் ஆள் இல்லைன்றாரு. அதை நீங்க யோசிச்சு பாருங்கன்னா, 45ல ஐயா ஒரு இடத்துல எழுதுறாரு, நான் இன்னும் ஒரு 5-6 வருஷமா இருப்பேன், ஏன்னா உடல்ல அவ்வளோ நோய் வந்துருச்சுன்னா நோயெல்லாம் டிஸ்கிரைப் பண்றாரு, இவ்வளோ நோய் இருக்குன்னு சொல்லி. அதை ஒப்பற்ற தலைமை அப்படின்ற புத்தகத்துல ஆசிரியர் பதிவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நோய் என் உடம்புல இருக்கு, சீக்கிரம் செத்துருவேன், சும்மா இருந்து சாகிறதா இல்ல சமூகத்துக்காக வேலை பார்த்து சாகிறதா, இது 2 தான் என் கண் முன்னாடி இருக்கு. சும்மா சாகிறத விட நான் வேலை பார்த்து செத்துறேன்
ஐயா வந்து இது ரொம்ப நல்லா நரேட் பண்றாரு. நான் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப வேலை பார்த்து சாகணும்னு முடிவு எடுக்கிறாரு. 5-6 வருஷம் தான் இருப்பேன்னு ஒரு 45-46ல சொன்ன தலைவர் 73 வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அன்னை மணியம்மையாருடைய அவ்வளோ ஒரு செவிலித்தாயா இருந்ததா என்னை பார்த்துக்கிட்டாங்கன்றாரு ஐயா. இதை வந்து நீங்க ஒரு படத்துல வர காட்சிகள் எல்லாம் விஞ்சியது. இது நம்மளால ஒரு சமூகத்துல நடந்திருக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு உடம்பு முடியல, அவருக்கே தன்னுடைய உடல்நிலையை பத்தி தெரியுது, அந்த உடம்புல அடி வாங்காத ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி. இன்னும் என்னன்னா இப்போ நமக்கு ஃபீவர் வந்தாலே வெளியே போனா ஐயோ கேட்பானுங்களே அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, இதுவா அதுவா அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு போன வாரம் கையில மாவு கட்டு போட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தேன் என்ன ஆச்சு அப்படின்றப்போ. ஆனா இவருக்கு வந்து சிறுநீர் சொட்டு சொட்டா போகுதுன்றது எவ்வளவு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கலா உளவியெல்லாம் எவ்வளவு டவுனா இருப்பாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அதுல டவுன் ஆகல, எதுவும் ஆகல. ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, எனக்கு 6 கால் 6 கை அப்படின்றாரு. நான்லாம் நீங்க உங்களுக்கு 2 கால் 2 கைப்பா, எனக்கு 2 பேர் தூக்கி உட்கார வச்சாதான் நான் பேசவே முடியும். 6 கால் 6 கை, ஆனா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லீடரை பாதுகாத்தாங்க அப்படின்ற ஒன் லைன்ல மணியம்மையாரை பார்ப்பனியம் முடிக்க பார்த்துச்சு. அவ்வளவுதான் இவங்க ரோல். வழக்கம் போல பெண் என்றால் தாய்மை, பெண் என்றால் நேசம், பாசம். அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ண இடத்துலதான் மணியம்மையார் லீடரா எமர்ஜ் ஆகுறாங்க. எப்படின்னா ஒரு படத்துல இன்டர்மிஷன் வரும்ல, ஐயாவோட இறப்பு தான் அந்த இன்டர்மிஷன். அதுக்கடுத்து ஒரு எலிவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து கம்ப்ளீட் லீடரா அப்பதான் வெளியே வராங்க. இதுவுமே ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு பண்பு. தலைவர் இருக்கிறப்ப நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்றது திராவிடர் கழகத்தினுடைய நடைமுறையே கிடையாது. சிந்திக்கிறதுக்கு தலைமைனா செயல்படுத்துங்கன்ற இடத்துலதான் பெரியார் அவருடைய இயக்கத்தை கட்டமைச்சாரு. அதனாலதான் இத்தனை வருடம் தாண்டியும் நம்ம 100 ஆண்டு 110 ஆண்டு நீதி கட்சிக்குன்னு நம்ம பேசக்கூடிய பெருமை தங்கியிருக்கு. இப்போ ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா மணியம்மையார் அவங்களுடைய எழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப காரசாரமா தான் எழுதுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. புராணமா அதை வெளிப்படையா திட்டுறாங்க. எப்பயோ ஒரு பைத்தியக்காரன் எழுதி வச்சானா நீ இப்ப நம்புவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதை எப்படின்னா ஆய்வுபூர்வமா சொல்றாங்க. இந்த புராண ஆராய்ச்சி இப்ப பெரியார் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸை கூட வச்சிருந்தாரு. இது ஒருத்தட்டை கேட்பாரு, இது இன்னொருத்தட்டை கேட்பாரு. அவரே ஒரு அதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் பண்ணி இவர் சொன்னாருன்னு இல்லாம அவர் அதை அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்படி ஒரு பெரிய டீம் வச்சிருந்தாரு. அன்னை மணியம்மையார் வந்து கந்த புராண ஆராய்ச்சி, அது வந்து மணியம்மையாருடைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பக்கங்கள்னு நினைக்கிறேன். அவங்கள பத்தி தாயுள்ளம் கொண்டவர் என்று பேசப்பட்ட அளவுக்கு அவங்களுடைய தலைவர் பதவி பேசப்படல, அவங்களுடைய தலைமை பதவி பேசப்பட்ட அளவுக்கு கூட அவங்களுடைய எழுத்து பணி பேசப்படல. அந்த எழுத்து பணிகளை எப்படி பார்க்க? அந்த இதுல வந்து இந்த புத்தகம் அன்னை மணியம்மையாரின் சிந்தனை முத்துகள் இதுவும் திராவிடர் கழக வெளியீடு தான். அதுல அம்மாவோட எல்லா எழுத்துக்களையுமே ஆசிரியர் வந்து தொகுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டா இப்ப நீங்க சொன்ன கந்த புராணமும் ராமாயணமும் ஒன்றே அப்படின்றத அவங்க சும்மா இப்ப நம்ம மேடையில பேசுறப்ப ஏதோ ஒரு சீனை சொல்லுவோம், கந்த புராணத்துல இப்படி இருக்கு, ராமாயணத்துல இப்படி இருக்குன்னு. இது ரெண்டும் ஒண்ணுன்னா ரெண்டுமே நல்ல விஷயமா அவங்க சொல்லல. இதுல எவ்வளவு ஆபாசம் இருக்கோ அதே அளவுக்கு இதுல இருக்கு, இதுல என்னென்ன பொய்கள் இருக்கோ அதே மாதிரி இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா பாரதியாரை பற்றி அவங்களுடைய பார்வைய ஆரிய கண்ணோட்டத்தோடு பாரதியார் எப்படி இருந்தாரு. ஆனா சின்ன வயசுல அவங்க பாரதியார் பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அவங்களுடைய அந்த குரலும் சரி, அந்த கவிதைகளை பாடலா இசைக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஐயா பக்கம் வந்த பிறகு அந்த வாசிப்பு அதிகமாகுது. இதுலயுமே வந்து ரொம்ப நேர்மையான விமர்சனமா தான் வச்சிருப்பாங்க. தனி மனிதரா பாரதியார் அப்படின்ற இமேஜ் எல்லாம் நம்ம உடைக்கணும்ன்றதெல்லாம் அவங்களோட இன்டென்ஷனா அப்பயுமே இல்ல, இப்பவும் நமக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஆரிய பார்வையோடு என்னெல்லாம் இருந்திருக்குன்றதை எழுதுறாங்க. இன்னொன்னு தேவர்களின் காம விகாரம்னு போட்டு கடவுள் சிலைகள் அந்த பற்றிய விஷயங்கள், கடவுளை எப்படி அவங்க பார்த்திருக்காங்க இந்த சமூகம் அப்படின்றத எழுதுறாங்க. இன்னொன்னு சீதையை பற்றிய ஒரு நடுநிலை ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு கட்டுரை. இப்ப இந்த சீதையை பற்றினாலே நமக்கு சொன்ன ஒரு விஷயம் எப்படி இருக்கும், இப்ப பதிவிரதை அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப சீதை அப்படின்றவங்கள என்னவா மணியம்மையார் பார்த்தாங்க, அது உண்மையா இல்லையான்றத ஒரு கம்ப்ளீட் ஆராய்ச்சியா கொடுக்குறாங்க. அதே போலதான் கல்லும் செம்பும் கடவுளா, இதெல்லாம் தலைப்பு அவங்களா கொடுக்கக்கூடிய தலைப்பு. விக்கிரகங்களை தொழலாமா, அதுவுமே ஒரு ஆய்வு கட்டுரை தான். இது எல்லாமே எனக்கு படிச்சுட்டு என்ன ஆச்சரியமா இருந்திருக்கு, நம்ம இப்போ இந்த ஏஜ்ல கூட ஒரு புரிதல் இருக்கும், புரிதல் இல்லாத ஒரு வயசுல இதெல்லாம் வாசிச்சிருப்போம்ல. அப்ப நமக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா இத்தனை எழுதணும்னா அவங்க அவ்வளவு வாசிச்சிருக்கணும்ல, சும்மா எழுத முடியாது. பாரதியாருடைய கவிதையை வாசிச்சாதான் இது எனக்கு பிடிக்கலப்பா இல்ல இது சரிப்பா அப்படின்னு எழுத முடியும். சீதையை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கம்பராமாயணத்தை பட்டு படிச்சா பத்தாது, வால்மீகி ராமாயணம் தான் மூலம், அதை படிக்கணும். அதை இவங்க மென்ஷன் பண்றாங்க. நீங்க கம்பராமாயணத்தை படிச்சுட்டு ஒரு காட்சியை சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது, வால்மீகி ராமாயணம்ன்றாங்க. இது எங்க வந்து தொடருதுன்னு கேட்டீங்கன்னா ராவணலீலா வரைக்கும் தொடருது. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணது மணியம்மையார் தான். என்ன ஸ்டீரியோ டைப்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஆரம்பிக்கிறப்பவே
ஐயாவை பாத்துக்கிட்டாங்கன்ற ஒரு ஆங்கிள் சொல்றோம்ல, ஆமா இது வந்து தாய்மையினுடைய ஒரு வெளிப்பாடா அப்படின்ட்டு. ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும். அது எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்க உடைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு, நாங்க அதுல செயல்படுறோம். அவங்களோட இமேஜை பார்த்தாலே தெரியும். இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கணவர் இறந்துட்டாதானே இப்படி இருப்ப அப்படின்வாங்க. இன்னும் ஆக்வர்டான ஒரு ஆடான வார்த்தைகள் எல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு சமூகத்துல அதெல்லாம் வழக்கொழிந்துருச்சு. ஆனா அவங்க இருந்தப்ப அந்த வார்த்தைகளை சொல்லியே அவங்களை திட்டிருக்காங்க. காதுல ஒண்ணும் இல்லை, கழுத்துல ஒண்ணும் இல்லை, கையில ஒண்ணும் இல்லை, ஒரு வெள்ளை பிளவுஸ், ஒரு கருப்பு சேலை, அதுவும் நிறைய டிசைன் போட்டதெல்லாம் இல்லை, பிளைன் ஒரு கருப்பு சேலை, போற இடத்துல அங்கேயே துவச்சு அங்கேயே காய போட்டு திரும்ப போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒரு எளிமையா ஐயா கிட்ட வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஐயாவோட மறைவு வரைக்கும் இருந்தது பெருசு கிடையாது. பெரியார் இறந்த பிறகு லீடரான பிறகு அவங்க அதே தோற்றத்துல தான் இருக்காங்க. அப்ப பெண்கள்னாலே ஆடை அணிகலன், ஆபரணங்கள் அப்படின்றத பிரேக் பண்ணாங்க. இது ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக்கிங் தான். இன்னைக்கு கேட்கிற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமான்னு தோணலாம். இன்னைக்கு நம்ம நினைச்சாலும் இந்த மாதிரி இருக்க இந்த சமூகம் விடுமா? ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. அப்ப பெரியார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜாதி ஒழிப்பு, அவருடைய மத மறுப்பு, அவருடைய கடவுள் இல்லைன்ற தத்துவமா இருக்கட்டும், மூட நம்பிக்கை ஒழிப்பா இருக்கட்டும், பெண்ணுரிமைக்கு அவர் பேசின விஷயமா இருக்கட்டும், இது எல்லாம் வெளியில போயிடக்கூடாது. அப்ப என்ன பண்றது? சாமி இல்லைன்ட்டாரு. அதுவுமே பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சி தான். மற்ற எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அம்மாவை பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னா சின்ன வயசுல பெரியவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, 40 வயசு மூத்தவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னுமே ஆக்வர்டா சொல்லுவாங்க. இதுல என்னோட ஆங்கிள் நான் அவங்க வழக்கமாக எங்களை போன்றவர்கள் யோசிக்கிறது என்னன்னு கேட்டா, எனக்கு 2026ல திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்ற ஆய்வு என்னை விட பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். 30 வயசு ஆக போது இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு டெக்னாலஜி வளர்ந்து, அறிவியல் வளர்ந்து, இவ்வளோ கொள்கையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு மாடர்னிட்டியை பேசக்கூடிய சமூகத்திலேயே 30 வயசுல திருமணம் பண்ணாம இருக்கிறது சவாலா தான் இருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு. இவங்க ஒரு அந்த வருஷத்துல 1948ல எத்தனை கேள்வி கேட்டிருப்பாங்க? 16 வயசுல கல்யாணம் பண்ண சமூகம், 18 வயசு அப்ப சட்டப்படி திருமண வயது கிடையாது, 12 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்த சமூகம், குழந்தை திருமணத்தெல்லாம் அசால்ட்டா சாமி பேரை சொல்லி பண்ணிட்டு இருந்த சமூகம். அந்த சமூகத்துல அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறப்பவே எனக்கு திருமணம் வேணான்னு 23, 24 வயது வரைக்கும் ஸ்டெபனா நின்னவங்க. அப்ப 30 வயசு வரைக்குமே எனக்கு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கே ஒரு உறுதி தேவையில்ல. இது எல்லாமே ஸ்டீரியோடைப் பிரேக்கிங். அதுக்கப்புறம் அவங்க பெரியாரை திருமணம் செய்து கொள்வது அப்படின்ற அந்த முடிவை எடுக்கும் போது அவங்க அம்மா எதிர்க்கிறாங்களா? யாரோட? மணியம்மையாருடைய அம்மா. இல்ல, அவங்களோட ஃபேமிலியில யாருமே வந்து அதுல உடன்படாம நிக்கிறாங்கன்றப்போ அவங்க அந்த ஸ்டெபனான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க இதை பற்றி அவங்களுக்கு எப்ப பொது வாழ்க்கைக்குள்ள வராங்களோ தனி மனித வாழ்க்கையை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா வந்து அவங்களுக்கு சொத்துக்கள், இயக்கத்தோட சொத்து, அதே போல ட்ரஸ்ட்ல இருந்த சொத்துகள், இது எல்லாமே ஆசிரியர் வந்து அதையும் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க என்ன வகையில எல்லாம் சொத்து வந்ததுன்னு. அதே போல அந்த அன்பளிப்பா கொடுப்பாங்கல்ல, திடீர்னு போனாங்கன்னா இப்ப நமக்கே சால்வைக்கு பதிலாக கையில வச்சுக்கோங்க அப்படின்னு தான் கொடுக்குறாங்கல்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஐயாவோட மறைவுக்கு பிறகுமே இவங்களோட சொத்து உட்பட, இவங்க பேர்ல இருந்த தனிப்பட்ட சொத்து உட்பட அறக்கட்டளையா தான் அம்மா உருவாக்குறாங்க. அப்ப அவங்க சொன்ன ரீசனுமே, எனக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தார் இத வந்து அனுபவிச்சு இதனால இயக்கத்திற்கு எந்த விதமான இடைஞ்சலும் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அவங்க ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுல சமூகம் இதுவரைக்கும் பெண்களுக்கு வச்சிருந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. விடுதலையினுடைய ஆசிரியராக பெரியார் வந்து விடுதலை குடியரசுக்காக, விடுதலைக்காக வழக்குகளை சந்தித்தது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை எதிர்கொண்டது, இதை நம்ம பார்த்துருக்குறோம். விடுதலையினுடைய ஆசிரியர் விடுதலையில் இப்படி கற்றை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பேரில் அவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க. ஒரு பெண், எனக்கு தெரிந்து அவங்க தான் முதல்ல திராவிடர் ஒரு நாத்திக இயக்கத்தினுடைய முதல் பெண் தலைமை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழ்நாட்டிலே வந்து இப்படி ஒரு மரபை புதிதாக ஒரு உடைச்சு ஓப்பனாக எல்லாத்தையும் அடிப்போம் அப்படின்ற ஒரு கிளர்ச்சியை வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி பெரியாருக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க, ஆனால் பெரியார் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். அது போல மணியம்மையார் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறாங்க. விடுதலையினுடைய ஆசிரியரா அவங்களுடைய ரோல். சிறைக்கு போறது அதவே தனி வருஷனா நம்ம சொல்ல முடியும். அவங்க சிறையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத. தலைவராகிறதுக்கு முன்னாடி, விடுதலையினுடைய ஆசிரியராகிறதுக்கு முன்னாடியே கும்பகோணத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைதாகிறாங்க. அப்ப அவங்க எப்படி ஒரு கோர்ட்டை அட்ரஸ் பண்றாங்க, அவங்க ஜாதி என்னன்னு கேக்குறாங்க. நான் திராவிட ஜாதி, உன் மதம் என்ன, எனக்கு மதம்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இப்ப நம்ம அந்த ரஜினி சாரோட ஸ்டைலை பார்த்து மகிழ்ச்சி அப்படின்றது தக் லைஃப்ன்றோம்ல, அவங்க அதை கோர்ட் ஹால்லே பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு இத்தனை ஆண்டு சிறை அப்படின்னா நான் மகிழ்ச்சி அப்படின்ட்டு வெளியே வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சிறைக்கு போறது அப்படின்றது கொள்கை ஏத்துக்கிட்டதுனால பெரிய விஷயமா தெரியல. ஆனா விடுதலை ஆசிரியராக ஒரு பெண் கைதாகிறாங்க அப்படின்றப்ப இந்த சமூகத்துக்கு அது ரொம்ப புதுசா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டத்துல
எழுத்தாளர்கள் கைதாகியிருக்காங்க, பிரிட்டிஷுக்கு எதிராக எழுதுனாங்கன்னு கைதாகியிருக்காங்க. ஆனா இது வந்து இளந்தமிழா புறப்படு போருக்கு அப்படின்ற பேர்ல விடுதலையில ஒரு கட்டுரை வருது. அது இவங்க விடுதலை ஆசிரியராக இருந்தனால கைதாகிறாங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. இதை செஞ்சா சிறைக்கு போவோம்னு தெரியும், இதை வெளியிட்டா தண்டனைன்னு தெரியும். அதையும் மீறி ஏன் வெளியிடுறோம் அப்படின்னு கேட்டா இந்த செய்தி இப்ப எப்படி போய் சேரும்? ஸோ அந்த கட்ஸ் இருந்ததுனால தான் பெரியாருடைய தொலைநோக்கை நான் இதில் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பெரியாரோட எல்லாருமே இருந்தாங்க, பெரிய தளபதிகள்லாம் இருந்தாங்க. மணியம்மையாரை விட இன்னும் வீரியமாக பேசக்கூடியவங்களோ எழுதக்கூடியவங்களோ கூட இருந்திருக்கலாம். ஆனா ஐயாவுடைய தொலைநோக்கு கூடிய ஒட்டுமொத்த உருவமாக தான் விடுதலை ஆசிரியரா அவங்களுடைய வேலை, மிசா காலகட்டத்தில் அவங்க பண்ணது எல்லாமே பெரியாருடைய தொலைநோக்குக்கு ஒரு எக்ஸாம்பிளா மணியம்மையார் இருந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஆனா நம்ம மிசா விஷயத்த பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் நம்ம இன்னும் நிறைய உரையாடல்கள் இது போல பேச வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 100 பக்கத்தில் நோட்ஸ் எடுத்தாலே வந்து பல குறிப்புகள் எடுக்க வேண்டியது இருக்குது. மிசா காலகட்டத்தில் மிசா அண்ட் ஆஃப்டர் மிசா இந்த 2 பீரியடையுமே ஹேண்டில் பண்ணது ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு வந்து ஆசிரியர் கைதாகி சிறையில் இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கலைஞருடைய வீட்டில் வந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு 2 பேரும் ஒரே செல்லில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் கலைஞர் வெளியில் இருக்கிறார், இந்த பக்கம் மணியம்மையார் வெளியில் இருக்கிறாங்க. உள்ள இருந்து அவங்க அனுபவிச்ச கொடுமைகளை வெளியே பேசிட்டாங்க. வெளியில இருந்து இவங்க செஞ்ச விஷயங்கள் வந்து அதிகமா வெளியே பேசப்பட்டதில்லை. அப்ப என்ன நடந்தது? இப்ப நீங்க ரொம்ப சரியா அதை சொன்னீங்கன்னா, எப்படின்னா உள்ள இருந்து அவங்க படுற கஷ்டம் ஒண்ணு, ஜெயிலுக்குள்ள இருந்த கஷ்டம் எவ்வளோ அதிகமா பேசப்படணுமோ அதே அளவுக்கு எல்லா அடக்குமுறைகளையும் தாண்டி வெளியே இயக்கம் நடத்துறது அதோட பெருசு. இப்போ உள்ள அப்படின்றப்ப யாரெல்லாம் சிறைக்கு போனாங்கன்றது தெரியும், சிறையில் இருக்க கொடுமையை நம்ம வந்து ரெக்கார்ட்லையும் ஹிஸ்ட்ரிலையும் பதிவு பண்ணிடுறோம். ஆனா அன்னைக்கு கலைஞரோ அம்மாவோ வெளியே இருந்து திமுக திக இந்த இயக்கங்கள் இந்த கட்சிகள் செயல்பட்டது அப்படின்றது பெரிய விஷயம். அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டா, இப்போ விடுதலை ஆசிரியர்ன்ற கண்டினியூஷனுக்காக சொல்றேன், தணிக்கை அப்படின்றது பெரிய பிரச்சனை. சென்சார் அப்படின்றது அதை வந்து எங்களுடைய துணைத் தலைவர் கவிஞர் ஐயா தான் அப்ப அம்மாவோட இருக்காங்க. ஏன்னா ஆசிரியர் வந்து சிறைக்கு போயிட்டதுனால அவர் தான் உதவியா அம்மாவோட இருக்காங்க. இதை அவர் நரேட் பண்றப்ப நமக்கு கண்ணு முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் அப்ப அரசு வேலையில இருக்காரு. அரசு வேலையில இருந்து விடுதலை பண்ணி பாக்குறதுன்றது இன்னும் கஷ்டம். அப்ப தணிக்கைய எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா பார்ப்பனர்கள் தான். இன்னைக்கு தானே தணிக்கை துறையில எல்லாம் நம்ம ஆட்கள் யாரோ 1-2 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். அன்னைக்கு ஒருத்தருமே கிடையாதான். அதுவும் அவர் சொல்லுவாரு, வாயில வந்து அவங்க அந்த வெத்தலையை போட்டு குழப்பிக்கிட்டே ரொம்ப நக்கலா எகத்தாளமா பேசுவாங்களாம். அப்ப ஒரு கவிஞர் போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு இருந்தா அவர்களை எடு அப்படின்னு வாங்கலாம், தந்தை பெரியார் இருந்தா தந்தை எடுன்னு வாங்கலாம், சங்கராச்சாரி அப்படின்னு இருந்தா சங்கராச்சாரியார் யாருன்னு போடு அப்படின்னு வாங்கலாம். இதுவும் அந்த புத்தகங்கள்ல நீங்க படிச்சதுல நிச்சயமா இருந்திருக்கும். அதுல கவிஞருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமா அந்த எபிசோட பத்தி எழுதியிருப்பாரு. அதையும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். நண்டை சுட்டு நிறைய காவலுக்கு வச்ச மாதிரி எழுதியிருப்பாரு தணிக்கை துறையில அவங்க இருந்தாங்கன்றத. அப்ப இதுவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் தணிக்கைனா சென்சார்னா அது நீக்கம். அன்னைக்கு எப்படின்னா அந்த வார்த்தைகளை அழிச்சு வெளியே வரும். எந்த வேர்டு வேணாமோ அது இன்னைக்குமே நீங்க திடல்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய அறிவாளிகள் கேட்பாங்க, ஏன் அன்னைக்கு அழிஞ்சதை திரும்ப நீங்க எழுதாம இருக்கீங்க? அவ்வளோ கொடுமை நடந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் அது. இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த விடலைன்றதுனாலதான் அவங்க எப்படி அதை இரேஸ் பண்ணாங்களோ அது அதே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நாள் என்ன ஆகுறாங்கன்னா, அம்மா கிட்ட போயிட்டு இவங்க சொல்ல போறாங்க, ஒரு வரைக்கும் சங்கராச்சாரின்றத யாருன்னு போடுன்ற பிரச்சனை வருது. ஒரு நாள் ஒண்ணு வருது. 3வது நாளோ 4வது நாளோ அதை கவிஞர் சொல்றப்ப தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்றத அவர்களை எடு அப்படின்னு அம்மா கிட்ட அவர் போய் சொல்ல போறாரு. திரும்ப அன்னைக்கு பேப்பர் வரணும். சொல்ல போறப்போ இன்னொன்னு இதோட அடிஷ்னலா எனக்கு ஒன்னொன்னா ஞாபகம் வருதுன்னா, ரொம்ப ரொம்ப உடல் நலிவுற்று இருந்தாங்க மணியம்மையார் மிசா காலகட்டத்தப்போ. ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு அப்படின்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோய் இருக்கு. ஆனா அந்த மறைவுக்கு பிறகுதான் அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப சீரியஸான ஹார்ட் பேஷண்ட். ஆமா, பாதி நாள் அந்த 5 வருடம் லீடரா இருந்த பீரியட்ல பாதி நாள் அரசு பொது மருத்துவமனையில தான் அவங்களுடைய நாட்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இதய நோய் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் போனா உடனே எல்லாம் வர முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ரெக்கவர் ஆகி வரணும். பாதி நாள் காய்ச்சல் அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க துணை நோய்கள்னாலையும். இப்போ இவங்க உடம்பு முடியாம படுத்திருந்திருக்காங்க. அப்ப கவிஞர் சொல்லுவாரு, அந்த அறையில போயிட்டு அம்மா கிட்ட அந்த செய்தியை சொல்ல போனோம், அம்மா இந்த மாதிரி ஐயாவோட பேரை எடுக்க சொல்றாங்கம்மா, மரியாதையெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு. ஐயா அம்மா வந்து அவர் கவிஞர் சொல்லுவாரு, சிங்கம் மாதிரி போர்வைய இப்படி உதறி தள்ளிட்டு எழுந்து, இப்ப நீ அரசு வேலையில இருக்கனால பயப்படுறியா இல்ல நானே எழுந்து போகவா அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே
இது ஐயாவோட காசுல அவர் கொள்கையை பரப்புறதுக்காக நடத்தப்படுற இதுல நாங்க அப்படிதான் பயன்படுத்துவோம். உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்கோ, கடைசியா வரப்ப சொல்லிட்டு வா, காலம் இப்படியே இருக்காதுன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை கவிஞர் எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு பக்கம் மோஸ்ட் சாஃப்ட் ஐயா மேடையில் பேசிக்கிட்டு இருக்கப்ப உட்காந்து புத்தகம் வித்துட்டு இருப்பாங்களாம். அந்த புத்தகம் வித்துட்டு இருக்கப்ப காசு கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு மாலை வருமா ஐயாவுக்கு, அதையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இருப்பாங்களாம். அது பாரதிதாசன் ஒரு இடத்துல நல்லா சொல்லுவார், அத்தனை மாலைகள் இருக்கும், அந்த அம்மாவுக்கும் ஒரு பூவை எடுத்து தலையில் வச்சுக்கணும்னு தோணலை, இவருக்கும் இந்த அம்மா இதை நீ வச்சுக்கோமான்னு சொல்ல தோணலை, அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா. அப்போ இவங்களுக்கு அவ்வளோ சிம்பிளாக இவங்க தான் மணியம்மையாரனே சமூகத்துக்கு தெரியாத அளவுக்கு சாஃப்ட் ஓரமா. இன்னொரு பக்கம் பெரியார்ன்ற பேரை நீ இழிவுபடுத்தணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு எழுந்திருக்கிற அந்த ஃபேஸ் ஒன்று. இது மிஸ்ஸால தான் நடந்தது. இன்னொன்று மிஸ்ஸாவப்போ இவங்களை ரிலீஸ் பண்ணணும்னா அவர் பிரம்மானந்த ரெட்டி சந்திப்பு, பிரம்மானந்த ரெட்டி பார்க்க வராங்க, அம்மா பார்க்க போறாங்க அவரை. அப்போ அம்மா பிரம்மானந்த ரெட்டி அப்போ என்னவா இருக்கிறாரு? பிரம்மானந்த ரெட்டி இந்திரா காந்தி அவங்க மிஸ்ஸாவை கொண்டு வந்தப்போ உள்துறை அமைச்சராக இருக்கப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்போ அம்மா பார்க்க போறாங்க. கூட டிரான்ஸ்லேட் பண்ற, நாங்கள் இங்கிலீஷ்ல அம்மா பேசுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அவரை ஒரு செய்தியை சொல்றாரு, நீங்க தமிழ்லயே பேசுங்க, நான் அண்ணாவோட பச்சையப்பன் கல்லூரியில ஒன்னா படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மா பேச ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி எங்களோட தோழர்கள் ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இவர் டக்குன்னு சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இவங்க ஒண்ணுமே பேசல, கேக்குறாரு திமுகவை ஆதரிக்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க. இவங்க அதை எழுத்த விட அதை இவங்கெல்லாம் சொல்றப்ப, நமக்கு கவிஞர்லாம் சொல்றப்ப இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு டக்குன்னு எழுந்துட்டாங்களாம். எழுந்துட்டு ஐயாவுடைய கொள்கையெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அது பெரியார் காலத்தில் அவர் எடுத்த முடிவு, அதை நாங்கள் மாற்ற முடியாது, எங்க தோழர்கள் உள்ளே இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாங்க. பொங்கச்சோறு வேணாம் பூசாரித்தனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாம். இதுல அம்மாவோட ஸ்டாண்ட் இது. இன்னொன்னு சைடு நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவை ஆதரித்த காரணத்துக்காக மட்டுமே இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கணுன்ற அளவுக்கு அது குற்றமான ஒரு செயலா? அப்ப எந்த அளவிற்கு ஒன்றிய அரசு அப்படின்றது முகங்கள் மாறினாலும் அந்த அதிகாரம் எவ்வளோ ஆதிக்கமானது, அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முழு உரிமை இருக்கிறதுனாலதான் ஐயா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த பிரிவுகளை மாத்துன்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம சட்ட எரிப்பு பொறுத்த வரைக்கும் ஜாதியை ஒழிக்கக்கூடிய பிரிவுகளை பத்தி நிறைய சொல்றோம். ஆனா ஐயா அதுல ரொம்ப நுணுக்கமா, இன்னைக்கு PhD கான்ஸ்டியூஷன்ல முடிச்சவங்களுக்கு கூட அது அவ்வளோ ஷார்ப்பா இருப்பாங்களான்னு தெரியல. ஆர்டிகல் 368 தான் அமெண்ட்மெண்டோட பிரிவு, சட்ட திருத்தத்தோடது. அதுல எங்களோட எதுவுமே கிடையாது, பிரயோஜனமே இல்லை மாநில அரசுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா நீங்க மெஜாரிட்டின்னு சொல்றதுல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்போ உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் திருத்திக்குவியா? இன்னைக்கு EWS அந்த கணக்குல தான் வருது, திடீர்னு வேளாண் திருத்த மசோதா அது சட்டமாகுது, அதுலதான் வருது. எதனாலும் உடனே முடிவெடுக்க முடியுது இல்ல. சிறுபான்மையா இருக்கிற முற்போக்காளர்களுக்கு இது பிரயோஜனமே படாது. இல்ல மாநிலங்களையும் சொல்லுங்க, முற்போக்காளர்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, நம்ம கிட்ட மெம்பர்ஸ் கம்மி இல்ல, அப்ப நம்மளோட வாய்ஸே அங்க இல்ல. நீ அப்ப யாருமே நாங்க இல்லாம நீ ஏன் உன முடிவெடுத்துக்கோனா நாங்க எதுக்குன்ற கேள்வி வருது. இது எல்லாமே ஐயா பண்றப்போ மணியம்மையார் கூட இருக்காங்க, சட்ட எரிப்பப்போ மணியம்மையார் கூட இருக்காங்க, பெரியார் கூட இருக்காரு. எரிக்கை சொல்லி அறிவிச்சிடுறாங்க, ஆனா ஐயா சிறையில தூக்கி அடைச்சிடுறாங்க. ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்டே பாதுகாப்பு கருதி இல்லை இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கும் இப்போ இருக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்னு சொல்லி முன்னாடி நாளே கைது பண்ணிடுறாங்க. அப்போ அம்மா சட்ட எரிப்பில் அவங்க கலந்துக்கலன்றத இன்னைக்கும் நிறைய பேர் விமர்சனமாக வைக்கிறாங்க. அதுக்கும் நம்ம பதில் சொல்லணும். ஏன் பெரியார் சொன்ன போராட்டத்தில் மணியம்மையாரும் ஆசிரியர் வீரமணியும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அதையுமே வெளிப்படையாக ஐயா பேசி அந்த ஆதாரத்தோடையே திராவிடர் கழக வெளியீடுல இருக்கு. எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டா ஏற்க தலைமை வேணும்ல, அப்போ ஐயாவை கைது பண்றப்ப மணியம்மையாரோடு இருந்து நீங்க பாத்துக்கங்கன்னு ஆசிரியரை ஐயா தான் விடுறாங்க. அப்ப இவங்க வெளியே இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் சிறைச்சாலைக்கு போறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டுக்கோட்டை ஐயா ராமசாமியும் மணல்மேடு வெள்ளைச்சாமின்ற 2 பேரும் ஜெயிலே இறந்துடுறாங்க. அவங்க உணவு சரியா இல்லை, கோளாறு, வயிற்று ரத்தப்போக்கு, இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்களோட பாடியை சிறைச்சாலைக்குள்ளேயே வெளியே தெரியாம புதைச்சிடுறாங்க. இது தெரிய வரப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சாலுமே ஒரு 2 பாடியை அவங்க வீட்டுக்கு கூட தெரியாம உள்ள புதைச்சிடுறாங்க. இது உத்தரப்பிரதேசத்துல கத்ரஸ்ல நடந்தது. இதே மாதிரி சமகாலத்துல ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு அது இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகுது இல்ல. நமக்கு என்ன சங்கடமான விஷயமா இருக்கும்னா, எவ்வளோ விமென் லீடர்ஸை பத்தி நம்ம டாலஸ்டா அவங்களுடைய படிப்பு, அவங்க எழுத்து, காலேஜுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் போனாங்க, இவங்க தான் முதல்ல பதக்கம் வாங்கினாங்கலாம் பேசுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வரலாற்று நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிற்றறிவு கெட்டிய வரைக்கும்
ஒரு புதஞ்ச பாடிய எப்படி, அது டிக்னிட்டி தானே அது. நீ எது வெளியே கூட சொல்லாம எப்படி புதைப்பன்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ். அதுதான் சொல்றேன், பர்சனலா அவங்களுடைய சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய டிக்னிட்டி. இப்போ ரைட் டு லைஃப் அப்படின்னா எல்லாமே இறக்குறப்ப அவங்க டிக்னிட்டியோட கண்ணியத்தோடு புதைக்கிற வரைக்குமே ரைட் டு லைஃப். இதை போய் மணியம்மையார் எப்படி டேக்கிள் பண்றாங்க? பெரியார் இருக்கப்ப வேற, அவர் ஜெயில இருக்காரு. ஐயா நினைச்சாலும் இவங்களோட பாடியை வந்து வாங்குறதுக்கான ப்ராசஸ் ஐயா பண்ண முடியாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா நேரடியா திருச்சியில போய் இந்த தகவலை தெரிஞ்ச உடனேயே சென்னைக்கு வராங்க. அப்ப எம்ஆர் ராதா ஐயாவோட கார்ல தான் வராங்க. ஆமா, பிளைமவுத்ல தான் வராங்க. ஆசிரியரோட வரப்போ இவங்க சென்னைக்கு வந்து ஐயா காமராஜரை பாக்குறாங்க. அவர் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சுமா, நான் உடனே சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப ஆசிரியர் வந்து திருச்சியில பெரியார் மாளிகையில அந்த டெட் பாடியை வாங்கிடுறாங்க. அம்மா சென்னையில இருந்து போகணும். இப்போ ஆசிரியர் அந்த டெட் பாடியை வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2 டெட் பாடி இதுக்காக இறந்துருக்காங்க. மாளிகையில அவங்களோட புதைச்சு திரும்ப தோண்டி எடுத்த இது சுத்தி திகாக்காரவங்க நிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அது கிளர்ச்சியா இல்ல ஒரு பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய சூழல் அங்க உருவாகணும்ல, பதட்டம் உருவாயிருக்கணும்ல. ஆனா இவங்க எல்லாருமே அமைதி காத்து அம்மா வரட்டும்னு நிக்கிறாங்க. ஆனா போலீஸ் விடலை, அங்க புரோட்டோகால் உடனே நீங்க இது பண்ணணும்னா இல்ல, நாங்கள் திருச்சியில் ஊர்வலமாக மார்க்கெட் வழியாக கொண்டு போய் தான் சுடுகாட்டில் அவங்கள எரிப்போம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு அவசரப்படுத்துகிறாங்க. சரின்ட்டு எடுக்கிறாங்க. இடையிலே அம்மா வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஊர்வலம் போகுது. ஊர்வலம் போயிட்டு இருக்கப்பே திரும்ப வந்து இது பிரச்சனையாகும், கலவரமாகும்ட்டு போலீஸ் என்ட்ரி கொடுக்குறப்ப இவங்க ஒன்றுமே பேசலாம், எல்லாரும் அப்படியே உட்காருங்கன்றாங்க. நடந்து போனாதானே பிரச்சனை, நான் இங்கேயே உட்காருறேன். இது எல்லாம் உட்காருங்கன்னொன்னே இவங்களுக்கு பதட்டமாயிட்டு இல்லை நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க அதை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அதுக்கு பிறகு அந்த சடலங்கள் 2ம் எரியூட்டப்படுது. இதை நம்ம யோசிச்சு பார்த்தா அம்மா சொன்னா கேப்போன்ற கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அது ஒரு இயக்கத்துக்கு பெரிய விஷயம் இல்ல, பெரியார் இருக்கும் போதே. அப்ப இந்த இயக்கத்துடைய பெரிய இப்ப நம்ம சொல்றாங்கல்ல, நீங்க இவங்களுக்கு அடுத்து இவங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அது எப்படி? நான் திமுகவே சேர்த்தே சொல்றேன். கலைஞர் இருக்கிறப்பவே இவர் செயல் தலைவர்ன்றாரு, இவர் இருக்கிறப்பவே நீங்க இவரை துணை முதலமைச்சர்ன்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த செட்டப்பை வந்து கேடர் சேர்த்துக்கிற மனநிலை இருக்குல்ல, அதுதான் இந்த இயக்கங்கள் வலுவா இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்ப ஐயா சொன்னாதான் கேட்போம், அவருக்கு அடுத்து இருக்கு, நீ சொன்னா கேட்க மாட்டோம்னா அவர் இறந்த பிறகு இன்னைக்கு பல இயக்கங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல. அப்படி 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாத கட்சிகள் என்ன ஆணுச்சுன்றதுக்கு எடுத்துக்காட்டு அதிமுகவை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதிமுக அதுதானே சிக்கல். அவர் சொல்றது இவர் கேட்க மாட்டாரு, இவர் சொல்றது அவர் கேட்க மாட்டாரு, இவங்க யார் சொல்றதையும் கீழே கேடர்ஸுக்கு தெரியாது, சொன்னாதானே தெரியும். இதுக்கு வந்து இன்னைக்குமே ரியல் டைம் எக்ஸாம்பிள் மணியம்மையார் தான். ஒரு லீடர் குவாலிட்டி. ஐயா இல்லைனாலும் டேக்கிள் பண்ணுவேன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். மிஸ்ஸா ஐயா உண்மையாவே இல்லை, இறந்துடுறாங்க. இறந்தப்பதான் இவங்க ராவண லீலா நடத்துறாங்க. அந்த ராவண லீலா வந்து நம்ம தனி டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாவே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு முழு திரைப்படமாவே எடுக்கலான்ற மாதிரி. ஏன்னு கேட்டா அப்ப மணியம்மையார் அந்த ராவண லீலாவை நடத்தணுன்றப்ப கொந்தளிப்பான மனநிலையில தான் திகாக்காரவங்க இருக்காங்க. ஏன்னா பெரியார் மறைவு, அந்த மறைவை ஏத்துக்கிற மனநிலையிலே அவங்க இல்லை. மணியம்மையார் வந்து அடுத்து ஒரு 3 மாசத்துலயே அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பார்க்கணும்னு ஒன்னொன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. அனைத்து ஜாதியின அர்ச்சகராகிறதுக்கு மறியல் நடக்குது, ராவணலீலா நடக்குது, எல்லாம் கண்டினியூஸா நடக்குது. ராவணலீலாவை நடத்த விட மாட்டோன்றாங்க. ஏன் நடத்தணுன்றதுக்கு முன்னாடி பெரியாருடைய பாணி பிரச்சாரம், போராட்டம். ஐயா வந்து எடுத்தோடனே போராட்டம் பண்ண மாட்டாரு. சட்டத்தை எரிக்கிறேன்னா ஏன் எரிக்கிறேன்னா 6 மாசம் 3 மாசம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிள்ளையார உடைக்கிறேன்னா ஏன் உடைக்க போறேன்னு 3 மாசம் பிரச்சாரம் பண்ணுவாரு. அப்ப எதுவுமே வந்து ரகசியமா தெரியாம ஒரு போராட்டம் கூட பெரியார் வந்து ரகசிய போராட்டம் நடத்தினதே கிடையாது. அப்ப மணியம்மையார் என்ன பண்றாங்கன்னா ஐயாவோட பாணியிலேயே ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரத்துக்கு இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நம்ம பண்ண போறோம்னு இல்லை, அவங்கள பண்ணாம தடுக்கணும். ஃபர்ஸ்ட் ராவணலீலானாவே இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாதனால நான் அதை சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல ராமலீலானா என்னன்னு எனக்கு தெரியணும். ஆமா, இவங்க வந்து ஏதோ ஒரு பாட்டுல வர கேரக்டர் போல லீலானா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதனால ராம்லீலா அப்படின்றது தசரா பண்டிகையை ஒட்டி அந்த இறுதி நாள்ல வட இந்தியால இன்னைக்கும் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுடைய கடவுள்களா அவங்க நினைக்கிறவங்கள ராமன், சீதை, லட்சுமணன் இவங்கெல்லாம் கடவுள். இப்ப இவங்களுக்கு எதிராக இருக்கவங்க வந்து ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இவங்களுடைய உருவப்படங்களை எரிக்கிறாங்க. இதை இன்னைக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ ராமனை நம்புறியா, அப்ப நீ ராவணனை நம்புறியா, அவங்களாம் உயிரோட இருந்தாங்கன்றியா, அது கதாபாத்திரம் இல்லையான்னு கேட்பாங்க. கதாபாத்திரம் தான், கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்கலாம் இல்லை, அது கதாபாத்திரம், கற்பனை. கற்பனையில கூட கருப்பா இருந்தா திராவிடர்கள் தான் கெட்டவங்க, தண்ணி அடிப்பாங்க இவங்க தான், சூதாடுவாங்க இவங்க தான் சூழ்ச்சியா ஒருவருடைய மனைவியை அபகரிப்பாங்க, ஆரியர் நல்லவர், திராவிடர் கெட்டவர். அதை யாரு சொல்றா? ஐயா நேரு வந்து
இந்திரா காந்தி அவர்களுக்கு லெட்டர் டு டாட்டர் அப்படின்னு எழுதுறப்பவே இந்த செய்திகளெல்லாம் அந்த அம்மாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, மணியம்மையார் வந்து ஆசிரியர் மூலமா கடிதம் எழுதுறப்ப உங்க அப்பாவே இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க, அப்ப எங்களை இழிவுபடுத்தினது தான் அதுன்னு உங்க அப்பாவே ஒத்துக்கிட்டாரு. இந்த விஷயம் வந்து ஒரு மத பண்டிகை கூட கிடையாது, துவேஷம். இவங்க நம்மளை பார்த்து நீ துவேஷமா இருக்குன்றாங்க. இது ஒரு துவேஷமான உணர்வு, ஒரு இனத்துக்கு எதிரானது. ஒரு 3 வெள்ளை பொம்மை 3 கருப்பு பொம்மை எரிக்குது. இது எப்படி இருக்கும்? அது நீங்க சொன்ன மாதிரி நிற வேற்றுமையில இருந்து மத வேற்றுமையில இருந்து எல்லாத்தையுமே சொல்றீங்க. இன வெறியை தான் அது காட்சிப்படுத்தும். ஸோ இது பண்ணக்கூடாது. இன்னும் தெளிவா அவங்க சொல்றாங்க, சட்ட ரீதியாக செக்யூலரான ஒரு நாட்டுல இது நடக்கலாமா, மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு குடியரசுத் தலைவரும் பிரதமரும் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு லெட்டர் அனுப்புறாங்க. அவங்க கிட்ட திரும்ப லெட்டர் வந்து என்ன லெட்டர்னா, இது பீப்புள் விழா, இது வந்து மக்கள் விழா, இதுல நாங்க கலந்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு வருது. சரி சொன்னா முடியாது போல எரிச்சிருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. இந்த இடத்துலதான் இப்ப நம்ம என்ன இரட்டை குழல் துப்பாக்கின்றீங்க, இது சும்மா சொல்றோம் போல அப்படின்றாங்கல்ல. கலைஞருடைய ஆட்சியை பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னா கலைஞருக்காக இல்லை, தமிழ்நாட்டுக்காக அப்படின்றதுல பெரியார் உறுதியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் தான் இருக்கணும்ன்றதுல பெரியார் உறுதியா இருக்காரு. கலைஞருடைய ஆட்சியை ஐயா வந்து பயங்கரமா பாராட்டுறாரு, பகுத்தறிவு ரீதியா ஆட்சி பண்றாருன்றாரு, ராஜதந்திரி கலைஞர்ன்றாரு, இவ்வளவும் சொல்றாங்க. இப்ப ஐயாவுடைய மறைவப்ப கலைஞர் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். அரசு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த அரசு மரியாதை கொடுக்கறதுனால உங்க பதவி போயிடும்னா, ஐயாவுக்கு அரசு மரியாதை கொடுத்து என் பதவி போகுதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து ராவணலீலா. இதை இப்படிதான் நம்ம பிக்சரைஸ் பண்ண முடியும். இப்ப இவ்வளோ செய்த கலைஞர் ஆட்சிக்கு நம்மனால ஒரு இடைஞ்சல் வரும் அப்படின்னு மணியம்மையார் சொல்றாங்க. ஆனா அந்த இடைஞ்சல் கலைஞர் ஆட்சிக்கு வர வேண்டாம். சட்டபூர்வமாக உங்க புரோட்டோகால் படி நீங்க என்ன எங்களை சட்ட ரீதியா செய்யணுமோ செய்யுங்க, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எரிப்பது என் உரிமை, கைது செய்வது உங்கள் கடமை அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சிடுறாங்க அந்த விஷயத்த. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருக்கு இவங்களை கைது செய்யறதுக்கும் சங்கடம். சட்டமன்றத்துல 2 பேர் எழுந்து இதை பேசுறாங்க. இந்த மாதிரி ராவணலீலா நடத்த போறாங்களாம், அதெல்லாம் சரியா, அதெல்லாம் நடத்த விடாம நான் தடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இப்போ கலைஞர் வந்து ஒரு முதல்வரா இருக்காரு, சிட்டிங் சிஎம்மா இருந்துக்கிட்டு நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னைக்கு மாதிரி அப்பயே ஆரம்பிச்சிருப்பாங்களா, நீலாம் இந்த மதத்துக்கே விரோதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. அவர் ஸ்டாண்ட் என்ன, ஏன்னா திராவிட நாட்டிலேயே வந்து இதை நம்ம செஞ்சா என்னன்னு கேட்டவர் கலைஞர். அண்ணா வந்து அப்படிதான் நடக்குதுன்னா நம்ம எப்படி தடுக்க முடியும்னு அண்ணா கேட்டிருக்காரு. அதை எடுத்து இவங்க ராவணலீலாக்கு முன்னாடி விடுதலையில வேற போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ராவணலீலா அதுக்கு முந்தின நாள் பெரியார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு போறாரு, கலைஞர் வந்துட்டு போறாரு. இப்ப இது எப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்டா, முதல்வர் வராரு, முதல்வருக்கும் தெரியும் அடுத்த நாள் ராவணலீலா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கவிஞர் சொல்லுவாரு. ஏன்னா துணைத் தலைவர் அங்க இருந்ததுனால அப்படி ஒரு எழுச்சிய திராவிடர் கழகத்துல அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்நாள நான் பார்க்கல. ஊர்ல எங்கெங்கயோ கிராமத்துல எல்லாம் இருந்து வந்து ராமனை கொளுத்த போறாங்களான்னு கிளம்பி வந்திருக்காங்க. இதை 1 லைன்ல நம்ம பார்த்தோம்னா இவங்க இன்னைக்கு ட்விஸ்ட் பண்ணிடுவானுங்க, இங்க பாருங்க உங்களை கொளுத்திட்டாங்கன்னு. விஷயம் அது கிடையாது. திராவிட இனத்தினுடைய தலைவராக காட்சிப்படுத்தப்பட்ட 3 பேரை நீ எரிக்கிறப்போ அதுக்கு நேர் எதிராக ஆரிய இனத்தினுடைய தலைவரா நீ சொல்ற 3 பேரை நாங்க எரிக்கிறோம் அப்படின்றதுதான் செய்தி. இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சூத்திரர்களை தான் வதம் செஞ்சதாக வருது. சம்பூகன் யாருன்னு கேட்டா சூத்திரன். அவன் தவம் பண்ணான்னா அவனை நான் வதம் பண்ணேன்னு சொல்றாங்க. இப்போ உனக்கு யார் மேல கோவம் வரணும்? நம்ம இதை லிட்டரலா கேட்போம். திருடன் 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 சொன்னா திருடனை பிடிப்பியா? திருடன் நீ எப்படி அவனை சொல்லலாம், நம்மள வந்து பிடிச்சிக்க முடியுமா? இப்ப ராமாயணத்துல இது இருக்கியான்னு சொன்னா நீ அவங்கள தானே கேள்வி கேட்கணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு 26ல இந்த பிரச்சாரம்னா அன்னைக்கு எவ்வளவு போய் பிரச்சாரம் நடந்திருக்கும்? 3 பேரையும் எரியூட்டப்படுகிறது, ராவணலீலா நடக்குது. அந்த 3 பொம்மைகளையுமே எரிச்சிடுறாங்க. 3 பேர் வந்து ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் மாதிரி வேடமிட்டு நிக்கிறாங்க அங்க. அது வந்து இவங்களை நம்ம ஆட்களுக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கு. இதுக்கு அடுத்து மணியம்மையாரை கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு, மேல்முறையீடு போறாங்க. அப்ப அந்த நீதிபதி சொன்ன அந்த செய்தி வந்து ரொம்ப சரியானது. இன்னைக்கு பல நீதிபதிகள் அதை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வழக்கத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை திரும்ப மாற்றக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை மாற்றுவதற்கோ இல்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கோ ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம நடத்தல, முறையான அனுமதியோடு நடக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்க அதை நடத்துறதுனால யார் மனசாவது புண்பட்டு இருந்தா பிரச்சனை வந்திருக்கணும்ல. ஆமா, தமிழ்நாடே அப்படியே அமைதியா இருக்கு. அப்ப யாருக்குமே பங்கம் விளைவிக்காத ஒரு போராட்டத்தை நீங்க ஏன் முடக்குறீங்கன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்கள.
ஐயா அம்மாவோட பேர் இல்லை, அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதில் 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ஒன்று, பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரச்சனை கூட வரலன்னா இது எந்த அளவிற்கு ஒரு கொள்கை ரீதியாக பக்குவப்பட்ட ஒரு மண்ணாக இருந்திருக்கும். யாராவது சாமானிய ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல, என்னங்க இப்படி பண்றீங்கன்ட்டு. ஏன்னு கேட்டா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு கடவுள்னே பாதி பேருக்கு தெரியாது. வட இந்தியாவில் தானே இன்னைக்கு வரைக்கும் நீங்க பூச்சாண்டி காட்டுறீங்க. தமிழ்நாட்டில் அந்த பூச்சாண்டியை காட்ட முடியல. அதெல்லாம் தாண்டி இன உணர்வு பெற்ற மக்களாக இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 74, ஆனா அதை வழக்க போடுறது வந்து பிரசிடென்ட் ரூல் நடக்கிற 76 மிசா பீரியட்ல தான் அது வழக்காகுது. இப்ப இதை புரிஞ்சுக்க முடியுது. மிசா பீரியட்ல இந்திரா காந்தி தனக்கு எதிரா நாம ஒரு பெண், இந்தியாவுக்கே நான் தான் அடையாளம்னு சொல்றோம், நீ என்ன அடையாளம், நான் ஒரு அடையாளத்தை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு கருப்பு வண்ணம் எழுது அப்படின்றத பார்த்து இந்திரா காந்தி அச்சப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்திரா காந்திக்கு 77 கருப்பு கொடி காட்டுறாங்க. அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அன்றைய அக்டோபர் 1977 தமிழ்நாட்டில் அன்றைக்கு திக தொடங்கி திமுக தன்னை இணைத்து கொண்ட மணியம்மையார் நடத்திய அந்த கருப்பு கொடி, இந்திரா காந்திக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அந்த நிகழ்வு வந்து தமிழ்நாடு வரலாற்றுல வந்து ரொம்ப வித்தியாசமானது, புதுமையானதுன்னு நினைக்கிறேன். சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு வந்திருக்கிறாரு. அதை பத்தி அது வந்து எம்ஜிஆருடைய பீரியட். இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் பத்தி எப்படி பேசலாம், அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர், ஹிஸ்டரி அதுதான். அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கப்போ இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, கொடுங்கோன்மையெல்லாம் இவங்க ஆட்சிகள் நடக்கவே இல்லை, இந்த பீரியட்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம வாசிக்கிறப்பே நமக்கு என்னன்னா, வந்து கருப்பு சட்டை போட்டு டீ கடையில் நின்னவங்கள தடியடி நடத்துறாங்க, ஹோட்டல்ல கருப்பு சட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா தடியடி, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கருப்பு சட்டையோடு திடலுக்கு வரலான்னு வரவங்களுக்கு தடியடி. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு இன்னைக்கு இந்த பெர்செப்ஷன்ல எல்லாம் யோசிக்கிறோம், ஸ்டேஷன்ல இறங்கி திடலுக்கு வரனாலே நீ கருப்பு சட்டையோடு வர்றன்னா நீ இதுக்குதான் வந்திருப்ப, நீ திட்டக்காரங்க தான் இருப்ப, அங்க காவலுக்கு இருப்பாங்களா? அந்த ஸ்டேஷனுக்கும் திடலுக்கும் 100 மீட்டர் கூட இருக்காது. இல்ல அங்க அடிக்கிறதுக்குன்னே காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்கன்னா திட்டமிட்டு நடந்தது தானேன்ற பெர்செப்ஷனை மணியம்மையார் கேட்கறாங்க. இத்தனை பேரை அடிக்கிறீங்க, 3 பேரை வந்து துப்பாக்கி சூடு நடந்து 3 பேர் இறக்குறாங்க, இவ்வளவு எதுக்கு நடந்துச்சுன்னு கேட்டா, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாடு வந்தப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னதுக்கு. இந்த கருப்பு கொடி இப்ப இந்த துப்பாக்கி சூடு, தடி இடி இதெல்லாம் வந்து யூனியன் போலீஸ்னு யாராவது வந்து நடத்துனாங்களா அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் தானா? அன்னைக்கு மிசா ரூல் இல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு, தமிழ்நாடு போலீஸ் தான், தமிழக காவல்துறை தான். இப்ப இதுல இன்னொன்னு குறிப்பா நம்ம என்ன யோசிக்கணும்னா, மணியம்மையாரை மட்டும் ரிலீஸ் பண்றேன்றாரு, வழக்க வாபஸ் வாங்க, வழக்க வந்துட்டு அம்மாவோட பேரை மட்டும் வழக்குல இருந்து வாபஸ் வாங்கலான்றாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, திடீர் இறக்கம்னு ஒரு அறிக்கை எழுதுறாங்க. இவ்வளோ நடந்துச்சுப்பா, நீங்க வந்து இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்க இத்தனை பேரை. இன்னொன்று, அந்த அரெஸ்ட் அப்போவே மணியம்மையாரும் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னா, எல்லாமே சினிமாவில் வர மாதிரி தான். முதல் வண்டியில ஆசிரியர் போவாரு, 2வது வேன்ல அம்மா வருவாங்க, ஆசிரியர் தலைமையில கருப்பு கொடி காட்டணும், இவரை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டா பின்னாடி வேன்ல பிளான் பி மணியம்மையார் இறங்கி அவங்க தலைமையில இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இருக்கப்பவே மறிச்சிடுறாங்க, அரெஸ்ட் நடக்குது சைதாப்பேட்டையில தான். இப்போ இவங்க வர்றப்போ வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவரை போலீஸ் கடுமையா அடிக்கிறாங்க. இவங்க ஜன்னல் வழியா அந்த வேன்ல பார்த்துட்டு அம்மா கேட்குறாங்க, யாரோ ஒருத்தர் அப்பாவே அவரை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த போலீஸ் வேகமா அதே வேகத்துல வந்து ரொம்ப அப்யூசிவா பேசி உன்னையும் அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் மணியம்மையார் வந்து நீ அடிச்சா பாத்துக்கலாம் அப்படின்ற ஸ்டாண்டும் எடுக்கிறாங்க. அப்ப ஆசிரியர் கீழே இறங்குறப்ப உன்னை அவ்வளவுதான்ற மாதிரி அந்த போலீஸ் வந்து த்ரெட்டன் பண்றாங்க, உன்னை காலி பண்ணிடுவேன், ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி, அது அர்த்தம் உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ற டோன் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் மிசா நடக்குது. இப்போ ஆசிரியர் மிசால கைதாகிறாரு. அங்கிருந்தே இவங்களுக்கு இந்த கோபம் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப்ன்றதை எப்போ மணியம்மையார் குறிப்பிடுறாங்கன்னா, அறிக்கை எழுதுறப்ப அந்த திடீர் இறக்கத்துல சொல்றாங்க, உங்க காவல்துறை எங்க பொதுச் செயலாளரை பார்த்து ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப்னு கேட்டுச்சு, அப்பயாவது நீங்க இறக்கப்பட்டிருக்கணும், அப்ப இறக்கப்படலை, 3 பேர் செத்தப்ப இறக்கப்படலை, 200க்கும் மேற்பட்டவர்களை தடியடி நடத்தினப்ப இறக்கப்படலை, என் மீது ஏன் இறக்கம் வந்துச்சுன்னு எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் வந்திருக்குன்னு கேட்டா, எனக்கு காய்ச்சல் மயக்கம் இருக்கு, இதய நோய் இருக்கு, நான் திடீர்னு இறந்துட்டா அந்த பழி உங்க மேல வந்துடக்கூடாதுன்னு தான் என் மேல இந்த இறக்கம் வந்திருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. இந்த ஸ்டாண்டையும் நம்ம பார்க்குறோம். கலைஞர் பீரியட்ல ராவணலீலா நடக்குது, இவங்க மிசாக்கு முடிஞ்ச பிறகு இவர் ரூல்ல கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்ன்றது நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். ராவணலீலாவை கம்பேர் பண்ணும்போது கருப்பு கொடிலாம் சும்மா. அதுவும் இல்லாம நீங்க கருப்பு கொடி காட்டுறப்பயே பிரிவென்டிவ் டிடென்ஷன் முன்னாடியே அரெஸ்ட் பண்றதுக்கான ரூல்ஸும் இருக்கு. காட்ட கூட வேண்டாம்,
காட்டுறோன்றப்பே நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது ஒரு பதட்டமான சூழல் இல்லை. ராவணலீலா நடந்தப்ப கலைஞர் எடுத்த ஸ்டாண்டு தான் ஏன் அது இரட்டை குழல் துப்பாக்கியா இருக்கு. கருப்பு கொடிக்கு எம்ஜிஆர் எடுத்த ஸ்டாண்டு தான் ஏன் இன்னைக்கு இருக்கிற அதிமுக வரைக்கும் தன்னைத்தானே திராவிட இயக்கம்னு சொல்லிக்க தயங்குது. ஃபர்ஸ்ட் பெரியார் படத்தை எடுத்தப்ப ஐயா இபிஎஸ் ரியாக்ட் பண்ணல, இப்போ அவர் படத்தை எடுத்துட்டாரு, அதுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணல. அது அங்கிருந்து வர கண்டினியூஷன், அஇஅதிமுக ஆன வரலாற்றிலிருந்து வரக்கூடிய கண்டினியூஷன். இன்னும் மணியம்மையாரை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. திமுகவுல இருந்து ஒவ்வொருத்தர் பிரியும் போதும் சேர்ப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டது. அதிமுகவினுடைய நாளேடுகள் வந்து ஆசிரியர் மீது மணியம்மையார் மீது அவதூறாக எழுதியது. திருச்சியில் இருக்கக்கூடிய நாகம்மையார் பேரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லம், அதிலிருந்து ஒரு குழந்தை காணாமல் போன போது நடந்த கேபிஎஸ் கார்பஸ், மீரான் சாஹிப் தெருவில் இருந்த வீடு, பிராமணால் கஃபே ஆர்ப்பாட்டத்துல முதல் அரஸ்டே வந்து மணியம்மையார் தான். இன்னும் பல விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு நேர்காணல்ல கண்டிப்பா. நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நான் முதல் முறையா மணியம்மையாருடைய எழுத்துக்களை படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் படிச்சதே ஈவேரா மணியம்மையார் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தொகுத்ததுல திறந்த உடனே என் கண்ணில் பட்டது என்ன அப்படின்னா, பெரியார் இறந்ததற்கு பிறகு திராவிடர் கழக தலைவராக பெரியார் வந்து 73 டிசம்பர்ல இறக்குறாரு. 74 ஜனவரி 6ஆம் தேதி பொறுப்பேற்று திருச்சியில் பெரியார் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் மணியம்மையார் பேசுகிறாங்க. மொதல் ஸ்பீச்சே வந்து அவன் நிம்மதியை கெடுக்கிறது தான் என் வேலை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகம் கைக்கு வந்துருச்சு. இந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ண உடனே மானம், ஈனம், ஊரார் பழிப்பு இதற்கெல்லாம் அஞ்சாமல் கல்லு போன்ற நெஞ்சுறுதியோடு நியாயமாக வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னது. இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணும்போது இது அவங்க முதல்ல எழுதின கட்டுரை, அது அவங்க தலைவராக முதல்ல பேசின ஸ்பீச்சு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வரும்போதே டிரான்ஸ்ஃபார்ம்டாக தான் வந்திருக்கிறாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபயர் வந்து குறையாம ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க. ஏன் இவங்களை பற்றி நம்ம இவ்வளவு நாள் படிக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி மணியம்மையார் உருவாக்குன பெரியார் மணியம்மை கல்வி அறக்கட்டளை தான் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே முதல்ல பெண்கள் படிக்கிற தனியார் பாலிடெக்னிக் உருவாக்குனது மணியம்மையார் அறக்கட்டளை தான். ஆசியாவிலே முதல் முறையா பொறியியல் கல்லூரி பெண்களுக்காக கட்டிய தனியார் வந்து பெரியார் மணியம்மை அறக்கட்டளை எல்லாம் ஐயாவுக்கு பிறகு. அப்ப அவங்க பேர்ல பெரியார் வாங்கி கொடுத்த சொத்தை வந்து நான் சொத்துக்காக இந்த திருமணத்தை செஞ்சேன்னு ஊரா பழி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த வீட்டை மட்டும் இல்லாம அவங்க அப்பா வழியில இருந்து வந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அறக்கட்டளையின் பேர்ல அவங்க பதிவு பண்ணது. அதுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிட்ட பிரயத்தனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இதை பேசாம விட்டுட்டோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. இதை ஏன் நம்ம பேசலை, இவ்வளவு நாள் ஏன் பேசலை அப்படின்னு திரும்ப எனக்குள்ளே நான் புலம்பிக்கிட ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் உடனடியா நீங்க அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உடனே கால் பண்ணி நீங்க எப்ப சென்னை வந்தாலும் உடனே சொல்லுங்க, ஒரு நேர்காணல் பண்ணுவோம் அப்படின்னு. மார்ச் 16 மணியம்மையாரோட நினைவு நாள். ரொம்ப நன்றி தோழர். இன்னும் நிறைய மணியம்மையாரை பத்தி உரையாடுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடல கலந்து கொண்டதுக்கு நன்றி.